நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சாரண சாரணியர் இயக்கம் தொடக்கம். விளாத்திக்குளம் அருகே வேடப்பட்டி புனித பால்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கம் தொடங்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் பு. நாகராஜன் வரவேற்றார். கோவில்பட்டி கல்வி மாவட்ட சாரண சாரணியர் இயக்கத்தின் இணை செயலாளர் திரு பால் ஜெயசிங் அவர்கள் பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கத்தை தொடங்கி வைத்து இயக்கத்தை பற்றி விளக்கி கூறினார். பள்ளியின் செயலாளர் திருமதி ச. இந்திராணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். பெற்றோர்கள் சார்பில் திரு முனியசாமி அவர்கள் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆசிரியர் பெருமக்கள் ஏற்பாடு செய்தனர். மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஆனி மாத ஆஷாட நவராத்திரி உற்சவம் 5ஆம் நாள். திருவண்ணாமலை ஜூன் 30/6/2025 திண்டிவனம் சாலை கீழ் நாச்சிப்பட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் இன்று காலை 6:30 மணிக்கு கோ பூஜையுடன் ஆரம்பித்து 8 to 10 மணிக்கு நித்தியபடி அபிஷேகம் தீபாராதனையும் 10 to 11 மணிக்கு ஸ்ரீ மகா வாராகி சகஸ்ரநாம அர்ச்சனை 4 to 5 மாலை ஸ்ரீ வாராகி மகா யாகம் 5 to 6:30 மணிக்கு மூலவர் அலங்காரம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை உற்சவர் அலங்காரம் 6:30 to 7:30 ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவையும் பிரசாத நைவேத்தியங்களுடன் தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி அம்மனை வேண்டி அருள் பெற்றனர். பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. திருத்தணி தொகுதி நொச்சிலி கிராமத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றியம் நொச்சிலி கிராமத்தில் மாவட்ட செயலாளர் டில்லி பாபு முன்னிலையில் திமுக, அதிமுக, விசிக போன்ற கட்சிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் தாவேகா உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை மகளிர் அணி சார்பில் வெண்மதி மற்றும் கிளை செயலாளர் முருகேசன் ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராதாபுரம் கூட்டப்புலி கடலோர பகுதியில் 30 கிலோ பீடிகளை பண்டல் மற்றும் 25 கிலோ சுக்கு மூட்டை பறிமுதல், 2 கைது. கோத்தகிரி கீழ்கோத்தகிரி கூக்கல் பகுதியில் சாலை ஓரத்தில் காணப்பட்ட மலை பாம்பு பொதுமக்களிடம் பரபரப்பு. அம்பாசமுத்திரம் சுப்பிரமணியபுரம் ஒத்தையடி பகுதியில் இரவில் சுற்றித் திரிந்த கரடி சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் வீடியோ. சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் ஆடி பண்டிகை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருப்பூர் தெற்கு காலேஜ் ரோடு ஸ்ரீ ஐயப்பன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.